வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கஸ்டர்ட் பவுடர் வச்சு எப்படி ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? கஸ்டர்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மாம்பழம் 1, அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன், பால் 1/2 லிட்டர், 10 ஸ்பூன் சர்க்கரை. வானலியில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க. இன்னைக்கு மேங்கோ டே, ஸோ ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு மேங்கோ ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறேன். பால் 15 மினிட்ஸ் சுண்டணும். அந்த டைமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்து பவுலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் மில்க் எடுத்து கஸ்டர்ட் பவுடரில் மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பால் நல்லா சுண்டிருச்சு. நீங்களே பாருங்க, பால் நல்லா சுண்டிருச்சு. அதுக்கப்புறம் சர்க்கரை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணோம் தானே, அதை கொஞ்சம் கொஞ்சமாக பாலில் ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட்டோம் தானே, இப்போ நல்லா பால் திக்காயிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூடு ஆற வச்சிருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. அந்த டைமில் மேங்கோவை சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மில்கை எடுத்து பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ண மேங்கோவை எடுத்து போட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம், இல்லை ப்ளைனாக இப்போ கூட சாப்பிடலாம். அவ்வளோதான், சுவையான மேங்கோ ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. Thank you for watching. Like, share, subscribe and comment. Bye.